யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு இன்றைய ரேஷன் கடை நிலவரம் என்ற தலைப்பு தான். எனக்கே அதிசயமாகிடுச்சு. நம்ம சின்ன வயசுலேருந்து ரேஷன் பொருள் வாங்கி பார்த்துருக்கோம். எப்படிலாம் அந்த காலத்துலேருந்து இப்போ வரலாம் எப்படி விற்கின்றதை பார்த்துருக்கோம். எல்லாமே ஃப்ராடு தனம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அது கேட்குறதுக்கு எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது. மண்ணெண்ணெய் அப்போ வாங்கும்போதும் சரி கம்மியாக இருக்கும், அரிசி வாங்கும்போது கம்மியாக இருக்கும், சர்க்கரை பாமாயில் தவிர பாக்கெட் ஐட்டம் தவிர எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிற இடம் திண்டிவனத்தில் நிறைய வார்டுகள் சொல்கிற விஷயங்கள் மக்கள் சொல்கிறது நான் கேட்டிருக்கேன். ஒரு பொருள் கம்மியாக இருந்துச்சு, இந்த பொருளை ஏன் இல்லைன்னு கேட்கவே கூடாது. இஷ்டமாக இருந்தால் வாங்க, இல்லைன்னா போய்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் அரிசியும் சரி குப்பை கூலமாக தான் இருக்கும். கோதுமை எப்பயாச்சும் ஒரு டைம் தான் கோதுமை. அடுத்தது இந்த பருப்பு, நான் என்ன சொல்கிறேன், நல்ல பருப்பு ஒரு 1/2 கிலோ கொடுத்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டாணி பருப்பும் அந்த பருப்பு இந்த பருப்பு புத்த பருப்பு குதிரை பருப்புன்னு சொல்லிட்டு அந்த மூடி போட்ட மாதிரி இருக்கும், முழுசா. இந்த பருப்புலாம் குதிரைக்கு தான் தீனின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஆந்திரா கர்நாடகா பக்கம்லாம் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுதான் நம்ம மக்களுக்கு இந்த தரமில்லாத, அதாவது டோட்டலி பார்த்தா தரமில்லாது தான். சர்க்கரை கூட பார்த்திங்கன்னா ஒரு டைமில் ஓரளவுக்கு சுமார் இருக்கும், ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப மணல் மாதிரி நைஸாக இருக்கும். அது இல்லாமல் தூசு இதுவாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தாவேக்கா ஆட்சி தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கப்புறம்னா எனக்கே செம ஆச்சரியம். நான் இன்றைக்கி 28/5/2026, அதாவது நான் இந்த வீடியோ பேசுகிறேன் அன்றைக்கி நைட்டு தான் நான் அந்த வீடியோ பேசுகிறேன். எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் திண்டிவனம் 1வது வார்டு பார்த்திங்கன்னா கோதுமை சுத்தமாக போடுறதே இல்லை. அப்பயும் எப்பயாச்சும் ஒரு வாட்டி போடுவாங்க. அப்படி போடும்போது ஃபஸ்ட்டில் போகிற ஒரு 20 பேருக்கு இல்லை ஒரு 10 பேருக்கு மட்டும்தான் கோதுமை. அடுத்தவங்க போகிறவங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு கொஞ்சம் தான் ஸ்டாக் வந்துச்சு, நாங்கள் அதை மட்டும் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறாங்க. இதில் என்னென்னா பாமாயில் துவரம்பருப்பு மட்டும் ஓரளவுக்கு கொடுத்துருவாங்க. இது அரிசி பார்த்திங்கன்னா பச்சரிசி அவங்களே நினச்சா தான் கொடுப்பாங்க. பொங்கல் அரிசி நம்ம வாங்கிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா எப்போ திறக்கிறாங்க எப்போ மூடுறான்னு சொல்ல முடியாது. டைமிங்கும் சரி கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டில் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 25 தேதி வரலும் அடிக்கடி லீவு. இல்லைன்னா அந்த 1வது வார்டில் இன்னொரு பகுதி இருக்கும், அங்கே போய் ரேஷனில் போடுறேன்னு அங்கே போடுறாரு இங்கே போடுறாருன்னு யாருக்கும் தெரியாது. அங்கே போடுறேன் இங்கே போடுறேன் இப்படியே மாற்றிட்டு லீவு கொஞ்ச நாள், அப்புறம் ஸ்டாக் வரல கொஞ்ச நாள், இன்னும் கணக்கு கொடுக்கல கொஞ்ச நாள், இப்படிலாம் சொல்லி மாதிரி கடைசி டைமில் 25 தேதிக்கு மேலே 26 தேதிக்கு மேலே, அதுவும் எந்த டைம் வர சொல்ல முடியாது. அன்னைக்கு சனி ஞாயிறாக இருந்துச்சுன்னா அதுவும் தள்ளுபடி. அதுக்கப்புறம் 28 தேதி வந்துடும். அந்த டைமில் ஒரு சில மக்கள் முன்னாடியே பார்த்துக்கிட்டே இருந்து கிட்ட இருக்கிற மக்கள் வாங்கிப்பாங்க. கடைசியாக வர மக்கள் பார்த்திங்கன்னா ஜனம் நிறையா இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறவங்களும் உண்டு. ஒவ்வொருத்தவங்க அந்த ரேஷன் கடைக்காரர்கிட்டே பொருளை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு காசை மட்டும் கிடச்சப்போ இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு பாமாயிலோ இல்லை சர்க்கரையோ இல்லை பருப்பு அதை மட்டும் வாங்கிப்பாங்க. அதுவும் கொஞ்சம் வசதியான குடும்பம்லாம் இருந்தால் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ரேஷன் கடைக்காரர்கிட்டே கொடுத்துருவாங்க. இல்லை அங்கே வியாபாரிகள் தனியாக லேடிஸ் ஜென்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க. இல்லை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இப்படி தான் இந்த சூழ்நிலை நடக்குது. நீங்கள் எந்த ஒரு பொருளும் குறைவாக இருக்குன்னு கேட்க முடியாது, தரமாக இல்லைன்னு எதுவும் கேட்க முடியாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம வாங்கிட்டு போகணும். இப்படி தான் பல வருஷமாக நடக்கிற இந்த விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா ரொம்ப வயசானவங்க. அவங்களுக்கு கைரேகை விழலைன்னு சொல்லிட்டு 2000 ரூபா எப்போ கொடுத்தது, ஸ்டாலின் ஆட்சி தானே, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தான் 2000 ரூபா கொடுத்த வருஷம், போன வருஷம்தான். 2000 கொடுக்குற கைரேகை விழலைன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு பதில் பொருள் நான் வாங்குற மாதிரி தான் அந்த ரெனியூவல் பண்ணி, ஒரு வயசானவங்கன்றது 90 வயசுக்கு மேலே போது பொருளை நான் தான் வாங்குற மாதிரி அதில்
ஃபில் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி அது வந்து அட்டாச்சுட்டு இணைச்சிருக்கேன் அதை பிரதிநிதியாக. அப்படி இருந்து என்னோடய கைரேகை செல்லாதுங்களா, அவங்க வயசானவங்க தான் கைரேகை வைக்கணும்னு சொல்லிட்டு பொருளெல்லாம் நான் வாங்கிக்கலாம், ஆனால் காசு மட்டும் வாங்கக்கூடாது. அவங்க கைரேகை வச்சு வரவே இல்லை சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. பணமே அந்த 2000 கொடுக்கவே இல்லை. பொங்கல் என்னமா வருதில்ல, அது கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த வருஷம் வந்து 3000 கொடுத்த வருஷம் இந்த வருஷம், அது 2025. பொங்கல் வந்து 2026 ஜனவரிக்கு அப்புறம் வந்துச்சுங்களா. ஓகே. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ கொடுக்கும்போது இந்த 3000 கொடுக்கும்போது சரி இந்த வாட்டி என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து இல்லை, இந்த வாட்டி அந்த கார்டு வரியாக கொடுத்துட்றாங்க. இந்த கை நட்டை அதெல்லாம் எது இல்லைன்னா அதை விட தப்பிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த வருஷம் நம்ம இப்படி பிரச்சனை பண்ண நினச்சேன். ஒரு வயசானவங்களுக்கு அதேமாரி பொருள்னு பார்த்தீங்கன்னா அந்த வயசானவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மாத கடைசியாக தான் பொருள் கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டில் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு சட்டம். இதெல்லாம் எவன் தான் சட்டம் போடுறானா, இல்லை ரேஷன் கார்டு போடுறானா, இல்லை இந்த அதிகாரிகள் போடுறானா, இல்லை வந்து அரசியல்வாதி போடுறானா என்னன்னே தெரியாது. வயசானவங்க எல்லாருக்கும் கடைசியாக தான் போய் வாங்கணும். யார் அவங்களுக்குலாம் முன்னாடி கிடையாது. அப்போ வயசானவங்களாம் வாய் வயிறு இல்லைங்களா, மாத கடைசியாக தான் அவங்களுக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த ரேஷன் கடையில் எதுக்கடா அதுக்கு கொடுக்காம இருக்கலாம். தரமில்லாத பொருள் எப்போ போடுறான்னு தெரியாது. வயசானவங்களுக்கு மாத கடைசியாக, இல்லை நம்ம மிடிலாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ போடுறோன்னே தெரியாது. இந்த மாதிரி கொண்டு வந்து கடைசியாக இந்த 28 தேதிக்கு 29 தேதிக்கு 30ஆம் தேதி கணக்கு முடிச்சுட்டு திறக்க மாட்டாங்க. இந்த 28 29 ஜனம் அதிகமாக கூடும். ஏன்னா அதை சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, விற்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை வீட்டுக்கு வேறு எதாவது யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு 100 200 300 அது மேல் நிறைய வந்துச்சுன்னா எப்படி வாங்க முடியும்? மக்கள் அந்த ஜனத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி அவன் ஜனத்தை கூட்டிகிட்டு ஒன்று பொருளில் நிற்க முடியாத நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா வந்து அதாவது வாங்காமல் போயிடுவாங்க. சில பேர் நாளைக்கு வந்து வாங்கிக்கலான்னு போங்க, மறுநாள் வந்து அவங்க வந்து வர முடியாத சூழ்நிலை இருக்கும். எல்லாருக்குமே இப்போ 1ஆம் தேதி ஒரு கடை திறக்குதுன்னா அன்றைக்கி எல்லாராலையும் வர முடியாது. ஒவ்வொருத்தவங்க ஒரு சூழ்நிலை, ஒரு ஊருக்கு திடீர்னு போகிற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்க திடீர்னு அதாவது எதனா ஒரு பிரச்சனை வரலாம். அதுமாரி வந்து அவங்க வராமல் இருக்கலாம். அப்போ அந்த மாதம் அரிசி கிடையாது. அது அவங்களுக்கு அந்த கொள்ளையாக இருக்குது. நீங்கள் என்ன தான் அந்த கைரேகை வச்சு அந்த மிஷின் சிஸ்டம் எது வச்சாலும் கொள்ளை அடிக்கிறவங்க அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ரேஷன் கடையிலே ஒரு மூட்டையை பார்த்தேன். என்ன பார்த்தீங்கன்னா இந்த மூட்டையில் அந்த குத்தூசியை சொல்லுவாங்களா, குத்தூசி போட்டு உறிஞ்சி அதிலேருந்து எடுத்துகிட்டு அரிசி இந்த லாரிலேருந்து இறக்கும் போதா இல்லை குடோன்லேயே அந்த தப்பு நடக்கா என்னன்னு தெரியாது. அரிசி பருப்பு சர்க்கரை எல்லாமே வந்து குத்தூசி போட்டு எடுத்துகிட்டு கம்மியாக தான் இடம் வருது. அந்த காரணம் காட்டி தான் இவர் எங்களுக்கு கம்மியாக போடுறது ரேஷன் கடைக்காரர். இப்படின்னா சரி நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதாவது ஒரு அந்த தட்டு அதாவது அரிசி கொட்டுற பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, இடத்தட்டு அந்த இது பார்த்தீங்கன்னா ஏதோ அதில் கரெக்ஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக 10 கிலோவுக்கு 10 கிலோ தான் போடுவார். 15 கிலோ கூட 20 கிலோ அந்த இது கொள்ளால் 15 கிலோவில் கொள்ளும் அந்த இடத்தட்டு. ஆனால் அவன் போட மாட்டான், 10 கிலோ தான் போடுவாங்க. சரி என்ன இடம்னு பார்த்தோம்னா அந்த எப்படியோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 1 கிலோ குறையும், 10 கிலோக்கு 1 கிலோ குறையும். 20 கிலோ வாங்கினோம்னா அரிசி 2 கிலோ குறையும். அதேமாரி இன்னொரு டேலாக்கு பாத்திரம் தான் சேஞ்சஸ் நினைக்கிறேன். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு 100 150 கிராம் குறையும். பருப்பு பார்த்திங்கன்னா இதே தான், பருப்பு 100 150 கிராம் குறையும். கோதுமை அதே மாதிரி தான். அது கோதுமை எப்பயாச்சும் ஒரு டைம் தான். இன்றைக்கி அதாவது தாவேக்கா ஆட்சிக்கு அப்புறம் இன்றைக்கி பெரிய அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் நேற்று 28 இன்றைக்கி 28 நேற்று 27 அதுக்கு 26ஆம் தேதி போனோம். கடையை வந்து பாதி திறந்து வச்சுட்டு அது இன்னொரு கடைக்கு நாங்கள் போய் சேல்ஸ் பண்ண சொல்லிட்டு யாருக்கும் போடலை சொல்லிட்டு மூடி வச்சிட்டார். அன்றைக்கி பார்த்த அன்றைக்கி நிறைய மூட்டைகளாக இருந்துச்சு. சரி ரம்ஜான் 27ஆம் தேதி, அதனால் வந்து நம்ம யாரும் போகல, லீவு. 28ஆம் தேதி போகும்போது அந்த மூட்டையில் பாதி தான் இருக்குது. அதுக்குள்ளே எந்த நேரத்தில் அந்த திருட்டுத்தனமாக விற்றாங்கன்னே தெரியல. அது எப்படி விற்கிறாங்கன்னு தெரியல. இவ்வளோ கைரேகை வர வச்சு ஒரு அரிசி போடுறாங்க, அப்பயும் வந்து எப்படி தான் இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சரி அரிசி போட்டால் 28ஆம் தேதி நாங்கள் போகிறோம். அதான் அந்த வீடியோ பேசுகிற அன்றைக்கே நான் போகிறேன். போனோடனே பார்த்திங்கன்னா
சரி லைனில் கொஞ்ச நேரம் நிற்கிறோம், வாங்குகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோதுமைன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் வந்தது. இதுதான் அதிசயமான ஒரு விஷயம். தாவேக்கா ஆட்சிக்கு அப்புறம் கோதுமை எவ்வளோ, ஒரு அட்டைக்கு 5 கிலோ, 2 கிலோ எப்பயாச்சும் ஒரு டைமில் போடுவாங்க. அதுவும் குப்பை மக்கி போனதாக இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 5 கிலோ கோதுமை, பச்சரிசி அது ஒரு 10 கிலோ 5 கிலோ தான் வாங்கலாம். ஏன்னா அது ஒரு 5 கிலோ வாங்கிக்கிட்டேன். மீதி புழுங்கலரிசி வாங்கிக்கிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்தா மக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். கோதுமை கொஞ்சம் கொடுக்கலாம். ஏன்னா கடையில் இங்கே ரேஷன் கடையில் கோதுமை வராதால தான் கடையில் வந்து அதிகமான விலை. கடையில் குறைஞ்சபட்சம் 45 50க்குள்ளே வரலாம் இருக்குது கோதுமை. ரேஷனில் கோதுமை வந்துச்சுன்னா அங்கே வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் தரமான ரேஷன் போல் இவங்க வந்து கடைங்களுக்கு விற்றுட்டு, ரேஷனில் பொருள் வச்சா கடைங்களுக்கு விற்றுட்டு, இவங்க சும்மா கொஞ்சம் மட்டும் ஒரு சாம்பிளுக்கு அந்த பெருக்கி வாரந்து கூலம் குப்பை அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் சும்மா ஒரு 10 பேருக்கு போட்டு ஒரு 20 பேருக்கு போட்டு கோதுமை இல்லை. அப்படி தான் இதுவரைலாம் நடக்குது நடைமுறை. இத்தனை வருஷமாகவும் அந்த அதிமுக ஆட்சியிலையும் சரி, டிஎம்கே ஆட்சியிலையும் சரி, இது கேட்குறதுக்கு யாருமே இல்லை. இப்படி தான் நம்மளோட காலம் அப்படின்ற மாதிரி அப்படியே தான் ஓட்டிக்கிட்டு வந்தோம். ஆனால் உண்மையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எடையும் கரெக்டாக போட்டாங்க, அரிசி சர்க்கரையும் கரெக்டாக போட்டாங்க, பருப்பும் கரெக்டாக போட்டாங்க. அடுத்தது பச்சரிசி, கோதுமை 5 கிலோ, ஒரு அட்டைக்கு 5 கிலோ. எங்கள் அம்மா அட்டைக்கு ஒரு 5 கிலோ, மொத்தம் 10 கிலோ கோதுமை இன்றைக்கி வாங்கிட்டு வந்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து போடவே மாட்டானுங்க. ஆனால் உண்மையில் இந்த தாவேக்கா ஆட்சி மட்டும் வரலன்னா யோசனை பண்ணி பாரு மக்களை. இதுக்கு நான் சொல்கிறேன், இந்த திண்டிவனத்தில் 33 வார்டில் ஒரு வார்டு கதை தான் சொல்கிறேன். இதை விட இன்னொரு வார்டில் அதெல்லாம் சொன்னவங்களாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா உள்ளூரில் இருக்கும்போது நிறைய பேர் எங்கே வேணாலும் சந்திக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம். அந்த வார்டுக்காரன் பார்த்தீங்கன்னா அதாவது துவரம்பருப்பு கொடுக்க மாட்டாங்க, ஒரு டைமில் பாமாயில் கொடுக்க மாட்டாங்க, இது ஆயிடுச்சுட்டு ஒரு டைம் கோதுமை கொடுக்க மாட்டாங்க, இல்லை எதனா பச்சரிசி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நிறுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இஷ்டமாக இருந்தால் வாங்க, அதாவது ரேஷன் கடைக்கார நம்மளை மக்களை மிரட்டுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு அப்படின்னு வந்து ஒருத்தவங்க வேலைக்கு வரணும். எதுக்காக? நல்ல நாள் லீவு, சனி ஞாயிறு லீவு எடுத்துக்கிட்டால் சம்பளம் பிடிப்பில்லை, இந்த மாதிரி நிறைய ஒரு சலுகையோட ஒரு சம்பளம், கணிசமான ஒரு சம்பளம் வாங்குகிறோம் கவர்மெண்ட் ஜாப்பு. அப்படிப்பட்டவங்க இந்த கிம்பளத்துக்கு ஏங்கி நாட்டை இந்த ஊழல்ன்ற ஒரு சிக்க வச்சு நம்ம வாழ்றதால என்ன புண்ணியம்? அப்போ கவர்மெண்ட் வேலையை வேணுமே, எங்கேயாச்சும் நீ கூலி வேலைக்கு எல்லோரும் போகலாம். கவர்மெண்ட் வேலை எதுக்கு? பணத்தை கட்டி சேர்றவனும் இருக்கான், இல்லை வந்து அரசியல் சொந்தக்காரன் வந்து சேர்றான். ஆனால் அதை நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பேசணும். இந்த வேலைலாம் எப்படி கிடைக்குதுன்றதுக்காக அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சேர்ந்து அந்த சம்பள காசை வச்சு அவங்களால வாழ முடியாதா? கூலி தொழிலாளிக்காரன் ஒரு நாளைக்கு 300 500 சம்பாஷணம், அதை வச்சு தானே அவன் சாப்பிட்றான். அதே மாதிரி இந்த ரேஷன் கடைக்காரில் ரேஷன் கொள்ளை, பயங்கரமான கொள்ளை. முதல் முறையாக இந்த ரேஷன் கடைகளுக்கு விடிவு காலம் பிறந்துச்சுன்னா அது தாவேக்கா ஆட்சி தான். மக்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அடுத்த எந்த ஒரு எலெக்ஷன்லையும் தயவு செஞ்சு ஒரு 5 வருஷம் முதலமைச்சர் விஜயை வந்து நம்ம வந்து ஆட்சியை கரெக்டாக கொண்டு போகணும். 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து அப்போ லாஸ்ட் டைமில் முடிவெடுக்கலாம். ஆனால் இந்த 5 வருஷம் இடைத்தேர்தல் எது வந்தாலும் மக்களாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விஜய்க்கு ஓட்டு போடுங்க. இப்போ பார்த்துருப்பீங்கன்னா நிறைய நம்ம ஒரு விஷயம் பேசுனா அரசியல் பேசாமல் இருக்கும். தொங்கு கட்சி, விஜய் கட்சின்னு ஒரு பட்ட பேர். அதுக்கடுத்து இல்லாமல் அந்த குறைவான அந்த மெம்பர்ஸுக்கு உள்ளக்குள்ளே எவ்வளோ ஒரு பூசல், எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு, பேரம். இந்த பாமகலாம் பார்த்திங்கன்னா ஒரு சீட்டுக்கு 5 அமைச்சர் 12 எம்எல்ஏ, பயங்கரமான பேரம். யாரும் மக்களோட மனசு வச்சு கொள்ளடிக்கலை, பணத்தை கொடுத்து கொள்ளடிச்சானுங்க எல்லா கட்சிக்காரரும். இந்த கட்சியை பற்றி நம்ம வந்து திரும்ப ஒரு வாட்டி நம்ம பேசணும்னு இருக்கேன். ஏன்னா அவனுங்க ஈஸியான கொள்ளக்காரங்க. அதாவது ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறவனுங்க இந்த அரசியல்வாதிங்க. இன்னும் அதாவது சும்மா நான் 1 கோடி போட்டு நான் மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து நான் ஓட்டை வாங்கிட்டேன்னா
நான் 50 கோடி 60 கோடி அதாவது யார் மேலே ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுக்கு குறைவாக இருக்கவங்களுக்கு போய் இது உதவி பண்ணால் அப்போ 50 ரூபா கூட அப்படியே 10 மடங்கு அளவுக்கு அவங்க பணம் சம்பாரிச்சிடலாம். இது ஒரு சூது, இது ஒரு விளையாட்டு. மக்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி கண்ட துண்டு இப்போ விஜய் வந்தார், ஒரே கட்சி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ண எல்லாமே பண்ணாங்க, ஈஸியாக கொஞ்சம் வந்துட்டார். ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு இடத்துல ஜெயிச்சுட்டு 2 இடத்துல ஜெயிச்சுட்டு இவங்க அலப்பறை தாங்கவே முடியல. இந்த மாதிரிலாம் பணத்துக்காக வியாபாரம் தான், அரசியல் என்பது வியாபாரம் தான்ன்றதுலாம் தெரிஞ்சு போச்சு. மக்களை இனிமேல் இந்த முன்னேற்றம் இந்த விஜய் ஆட்சிக்கு வந்த இந்த மாதத்தில் ஒரு 15 நாட்களுக்குள்ள எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது பாருங்கள். ரேஷன் கடையில் இது அவ்வளோதான் நம்ம லைஃபு, அவன் கொடுக்குறத நம்ம வாங்கணுன்ற நிலமை போய் இன்றைக்கி ஒழுங்காக பொருள்களை போட்டிருக்காங்க. கோதுமை கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக இல்லை. மக்கி போனதை விட இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் குப்பை கூலமாக தான் இருக்குது. இருந்தாலும் உடச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு போட்டால் கூட போதும். அதுமாரி ரேஷன் கடைக்கு விடிய காலம் பார்த்திங்கன்னா இந்த தாவேக்கா ஆட்சியில் தாங்க. அதெல்லாம் மக்கள் இடைத்தேர்தல் எது வந்தாலும் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க, மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதேமாரி உங்கள் ஊருங்களில் இதை பார்க்குற வீடியோஸ் பார்க்குறாங்க எல்லாருமே சரி, உங்களோட ரேஷன் கடையில் என்ன பொருள் போடுறாங்க, என்ன பொருள் போடலை, கண்டிப்பாக வீடியோ எடுத்து நீங்கள் போட்டு விடுங்க. கண்டிப்பாக அங்கே இந்த இடத்துல மாற்றம் வரும். இதுதான் நம்ம இன்றைக்கி எடையும் கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோஸே எதுக்கு பார்த்தா எடையும் கரெக்டாக இருக்குது. இல்லாத பொருளை கூட போட்டாங்க, அதுதான் மெயின் இந்த வீடியோ. அது எப்படி இந்த மாற்றம் வந்திருக்கும்? பல வருஷம் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறமா இது மாற்றம் வந்திருக்குன்னா பெரிய விஷயம். நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஏன்னா உள்ளது உள்ளபடி நம்ம சொல்கிறோம். இதில் மறைமுகம் எதுவுமே இல்லை. இப்போ நான் சொன்ன திண்டிவனம் 1வது வார்டு, ஒரு வார்டுக்கே நான் இவ்வளோ குறைக்கு. மற்ற இடத்துல மக்கள் சொல்கிறது தான். இன்னும் இதோட ஒரு இன்னொரு ஏரியா இருக்குது, ஃபுல்லாகவே எல்லாருமே பெரிய கம்யூனிட்டி, அதாவது வசதி படைத்தவங்க தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க, ரேஷன் கடை கரெக்டாக கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு சமூகம் இருக்குது. அதுமாதிரி அதே ரேஷன் பொருளை நம்பி வாங்குகிற ஒரு சமூகமும் இருக்குது. அதை தான் அந்த அரிசி எத்துமே தான் வாங்கி சாப்பிட்றோம் ஒரு சமூகமும் இருக்குது. சரி, நம்மளால் சாப்பிட முடியாது, நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்ற ஒரு சமூகம் அப்படியும் இருக்குது. அதில் ரேஷன் பொருளால் நமக்கு எவ்வளோ நம்ம 1000 வரி கட்டினாலும் ஒரு பக்கம் நமக்கே இந்த அரசாங்கம் நமக்கு தர்றது என்றது தான் பெரிய மதிப்பு. அதோட ஒரு கொடுமையான விஷயம், ஒரு சர்க்கரை, பாமாயில், பருப்பு நீங்கள் வாங்குறீங்கன்னா, அரிசி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா விற்காத ஒரு கம்பெனி பொருள், ஓடாத ஒரு கம்பெனி பொருள், ஒரு மக்கிமோட பொருள், அதாவது ரவை, மைதா, சோப்பு, பத்திப்பட்டி, பெருங்காயப்பொடி, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில பொருட்கள்லாம், இதெல்லாம் காசு கொடுத்து நம்ம தனியாக வாங்கி தான் ஆகணும். ஆனால் நான் மட்டும் சண்டை போடுவேன், ஒரு தரமான பொருளாக தான் நீங்கள் கொடுத்த கூட நாங்கள் வாங்கிக்கலாம். ஓடாத ஒரு பூச்சி பிடிச்ச ரவை, பூச்சி பிடிச்ச மைதா மாவு, கோதுமை கூட ஒரு டைமில் வரும். அதாவது அது ஏதாவது எந்த கம்பெனி மக்கி போன ஒரு பொருள்களை சேல்ஸ் பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் விலைக்கு விற்றுருவோம். அந்த பேக்கெட்டில் இருக்கிற அதே ஃபுல் ரேட்டை வச்சு நம்மகிட்ட கொடுத்து டீத்தூள் வேறு, அந்த டீத்தூள் கூட மக்கள் இப்போ நானே கூட டீத்தூள் இருந்தால் கொஞ்சம் வாங்கிடுவேன். ஏன்னா ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். மற்றபடி துணி சோப்பு அடுத்தது நம்ம குளியல் சோப்பு, இதெல்லாம் சகிக்காது. துணி சோப்பெல்லாம் போட்டு நீங்கள் துணியை வாஷ் பண்ணிங்கன்னா சோப்பே கிடையாது, சோப்பு கல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் துணியில் சுத்தம் நிறைய வரும். அந்த மாதிரிலாம் ஒரு கொடூரமாக நாங்கள் அனுப்பிச்சோம். இதெல்லாம் அரிசி, பருப்பு, சக்கரை வாங்கினா இதை நீங்களாம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மெத்தடு, சட்டம் வேறு. இதெல்லாம் யார் கொடுத்தது, எதுக்கு கொடுத்தது? அவங்கவுங்க ஒரு இல்லாதப்பட்டவங்க வேந்த அரிசி, பாமாயில், சக்கரை, அரிசிக்கு காசு கேட்டாலும் பாமாயில், சக்கரை, பருப்புக்கு காசு கொடுத்து வாங்கணும். அதுவே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வராங்கன்னு தெரியாது. அதில் இந்த அது யூஸ் இல்லாத ஒரு இணை பொருள், இதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும். இதுதான் என்னோடய கோரிக்கையும் இருக்கலாம். இல்லை இதுதான் மக்கள் நலமாக இருக்கிறதுக்கு இந்த தாவேக்கா ஆட்சி நீடிக்கணும் என்பது என்னோடய விருப்பம்.
எல்லா 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 பெண்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி பார்த்திங்கன்னா, நமக்கு இனிமேல் இந்த ஊழல் குறைஞ்சால அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனுகூலமான ஒரு திசைன்னு ஒரு ஜோதிடத்தில் சொல்கிற மாதிரி அனுகூலமான திசை அனுகூலமுள்ள ஒரு அரசு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தாவேக்கா ஆட்சி தான். மக்களாகி போட்டு நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா இப்படி விட்டோம்னா நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ ஊழல் உலகத்தில் நடக்குது பாருங்கள். இந்த நாட்டில் கல் குவாரியிலேருந்து ரேஷன் கடையிலேருந்து அப்புறம் இந்த நிலக்கரி நெய்வேலி சுரங்க நிலக்கரி சொல்லவே முடியல. அங்கங்கே ஊழல் தான். அங்கங்கே மண் குவாரியில் மண் எடுக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஊழல் தான். அதை மிச்சப்படுத்தினாலே போதுமே. எவ்வளோ வரியை வந்து பெரிய பெரிய கம்பெனிகளை வரியை கரெக்டாக வசூல் பண்ணாலே போதும். நம்ம தமிழ்நாடு கடன் இல்லாமல் தமிழ்நாடு போகும். இவங்க இந்த பழைய அரசியல்வாதிகளாம் சம்பாரித்து என்ன பண்ண நினச்சிக்கிறீங்க? எல்லாமே வெளிநாட்டில் பேங்க்கில் பணம் போடுறது, இல்லை வெளிநாட்டில் வந்து அதாவது வீட்டு மனை அதெல்லாம் வாங்கி போடுறது, அப்படியே சேமித்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது. இது யாராவது உளவுத்துறையை கண்டுபிடிச்சி ஐடின்ற பேரில் இது பண்ணி அந்த அந்த பணத்தை கொண்டு போகிறது. இப்படி தான் அந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்ம ஏமாந்து போயிட்டுருக்கோம். அதனால் வந்து இனியொரு காலம் தாவேக்கா ஆட்சி நீடித்தா நமக்கு, ஏன்னா தாவேக்காலே ஒரு சில ஓநாய்கள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே நல்லவங்க சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் அந்த ஓநாய்களை கொஞ்சம் களை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு போஸ்டிங் கொடுக்கணும். இல்லை போஸ்டிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஓநாய் வேலை காமிச்சிச்சின்னா அவங்களும் நம்ம நீக்கி நல்லவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. மக்களை நேசிக்கிறவங்களும் இருக்காங்க, நாடு நல்லா இருக்கணுன்றவங்க எண்ணங்களும் இருக்காங்க உலகத்தில். அப்படிப்பட்டவங்களை நம்ம வந்து தாவேக்கா ஆட்சியை சேர்த்துக்கணும். நல்லாட்சி புரியணும். மக்கள், பெண்கள் எல்லாருமே வந்து தாவேக்காவுக்கு உறுதுணையாக நிற்கணும். ஏன்னா ஒரே ஒரு நாள் மாற்றத்திலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேஷன் கடை பொருள் சூப்பராக கொடுத்தாங்க. இந்த மாதிரி எப்பவுமே வருஷம் பூரா வாங்கியிருந்தாங்க. அதேமாரி டைமிங்கில் கொடுக்காமல் இருந்தாங்க. இப்போ வர 1ஆந்தேதிக்கு மேலே என்ன டைமிங்கில் அவங்க கொடுக்குறாங்க, எத்தனை நாள் லீவ் போடுறாங்க, இதெல்லாம் பார்த்து குறித்து வச்சு தான் தனியாக நம்ம வந்து சிஎம்முக்கு அனுப்பணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ 1ஆந்தேதி பிறக்கட்டும். அவங்க என்ன பொருள் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். சரி, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நல்ல பயனுள்ள தகவலாக நான் கூற இருக்கிறேன். நன்றி.